Hi everyone, welcome back to another video. ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா 8 ஸ்ட்ரீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜென்ரலி ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். இது என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு ஆறு கரெக்டாக இல்லைன்னா ஒரு நதி. ஸோ இது பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன் டைரக்ஷன் டு அனதர் டைரக்ஷன். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலி ப்ரோக்ராமிங் டெர்மினாலஜியில் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்டு அது வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சம் ஆப்ரேஷன் வந்து பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம், ஒரு அவுட்புட் வந்து அதுலேருந்து வருது. ஓகே. ஸோ எதுக்காக ஸ்ட்ரீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஓல்ட் வேல ஜாவா 8க்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரினா ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் வச்சு தான் ஐட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சம்டைம்ஸ் இது கோடு வந்துட்டு லென்த்தியாக இருந்துச்சு அண்ட் சம்டைம்ஸ் சம் மேனுவல் எரர் மிஸ்டேக்ஸ் கூட நடக்க வாய்ப்பு இருந்துச்சு. பட் இன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா கோட் வந்துட்டு கன்சைஸாக இருக்கும் அண்ட் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை வந்துட்டு எனேபிள் பண்ணுறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது கோட் வர்றப்போ உங்களுக்கு புரியும். இப்போ மெயினாக நீங்கள் கலெக்ஷனுக்கும் ஸ்ட்ரீம்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கலெக்ஷனுங்கிற வர்றப்போ வந்துட்டு நார்மலி கலெக்ஷன்னா லிஸ்ட்டு, மேப்பு இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறேன். ஓகே. ஸோ கலெக்ஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னா அது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கரெக்டாக. ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம சம் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸில் ஸ்ட்ரீம்ஸ் ஹஸ் நோ ஸ்டோரேஜ். அதில் வந்து நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது. ரீயூசபிலிட்டின்னு பார்த்தோம்னா கலெக்ஷன்ஸில் வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ நான் லிஸ்ட்டை வந்துட்டு அகைன் மல்டிபிள் டைம்ஸ் ஆனாலும் நான் அதுலேருந்து டேட்டா எடுக்க முடியும். பட் ஸ்ட்ரீம்ஸை வந்துட்டு ஒரு டைம் அந்த அந்த லூப்பில் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அகைன் வந்துட்டு உன்னால் அகைன் ஸ்ட்ரீம் அப்படின்னு போட முடியாது. ஸோ இங்கே ஈகர்னு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஈகர்னா என்னன்னா நான் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டேட்டா போய் லிஸ்ட்டில் போய் ஆட் ஆயிரும் கரெக்டாக. இங்கே நான் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் வந்து நான் சொல்கிறேன். இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த ஸ்ட்ரீம் வந்து கால் ஆகாது. எப்போவுமே வந்துட்டு ஃபைனல் ஆப்ரேஷன் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த என்டையர் ஸ்ட்ரீமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ்டர்னல் ஐட்ரேஷன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கலெக்ஷனை வந்து ஐட்ரேட் பண்ணலாம். பட் இன்டர்னல் ஐட்ரேஷன் வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு கொடுத்தோம்னா அதில் லிஸ்ட்டில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அது எல்லாமே ஸ்ட்ரீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒரு ரியல் லைஃப் அனாலஜி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து கலெக்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேஸ்கெட் இருக்குது கரெக்டாக. இந்த பேஸ்கெட்டு தான் கலெக்ஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த கலெக்ஷனில் இது வந்து ஒரு ஜஸ்ட் கண்டெய்னர் கரெக்டாக. இதுக்குள்ளே நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது. ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி நிறையா இருக்குது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி கண்டெய்னருக்குள்ளே நம்ம நிறையா டேட்டா வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கலெக்ஷன். ஆனால் இங்கே ஸ்ட்ரீம்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர்றது ஜூஸ் கரெக்டாக. ஸோ அந்த ஜூஸாக கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒன் டேட்டாவாக இருந்து இன்னொரு ஃபார்மாக மாடிஃபை ஆகுது. ஓகே. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸுங்கிறத வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் ஃப்ளோ ஆஃப் டேட்டா. ஓகே. ஃப்ரம் கலெக்ஷன் தான். கலெக்ஷன் இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம்ஸை யூஸ் பண்ணி ஒன் ஃபார்மேட்டாக டேட்டா வந்து இன்னொரு ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது கோடு வர்றப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நார்மலாக ஸ்ட்ரீம்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஒரு இன்புட் கொடுப்பாங்க. அந்த இன்புட்ல இருந்து நமக்கு ஸ்ட்ரீம்ஸாக எடுத்தோம்னா சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர், மேப்பு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு டெர்மினல் ஆப்ரேஷன் காமிச்சு டெர்மினல் ஆப்ரேஷன்லேருந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பேன். இங்கே வந்து இன்புட் வருது, ஆப்ரேஷன் வந்துட்டு சம் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணுறோம், டெர்மினல் ஆப்ரேஷன் போகுது, அதுலேருந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து வருது. ஸோ இங்கே மெயினாக நீங்கள் ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐனா டேட்டா ப்ராசஸிங் பைப்லைன். ஓகே. சம் டேட்டா வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ. அதில் சம் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அதெல்லாமே இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா போடலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டரிங், மேப்பிங், ரெடியூசிங் இது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற சம் மெத்தட்ஸ். ஓகே. இது ஒர்க்ஸ் வெல் வித் கலெக்ஷன், அரேஸ் அண்ட் இன்புட் அவுட்புட். ஓகே. மோஸ்ட்லி வந்து கலெக்ஷனுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். கோட் வர்றப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது எப்படி வந்து ஸ்ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி லிஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டு, செட் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதில் வச்சு டாட் வச்சு ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு போட்டோம்னாவே உங்களுக்கு ஸ்ட்ரீம்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எனபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அரேஸ்லேருந்து கூட நம்ம ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டுட்டு அந்த அரேஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்ட்ரீம் டாட் ஆஃப்னு போட்டோம்னாலும் இது வந்து ஸ்ட்ரீமாக தான் கிடைக்கும். இந்த டேட்டா வந்து ஸ்ட்ரீமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபைனைட் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் வில் சி சம் கோட் எக்ஸாம்பிள். ஸோ ஜென்ரலாக கலெக்ஷன் இருக்குது, நம்ம ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறோம், சம் ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது. ஓகே. இப்போ கோட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து சம் வேல்யூ இன்சைஸ் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இதுலேருந்து எனக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கணும்னா ஸ்ட்ரீம்ஸ் இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் இப்போது
ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த லாஜிக் வந்து எழுதியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இதுவே வந்து ஸ்ட்ரீம்ஸை வச்சு எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி நான் வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கோ இல்லை வந்து எனி கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னால் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிபிடியில் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரீமுங்கிற மெத்தட் வந்து கால் பண்ணலான்னு. அது ஆக்சுவலாக அது எப்படி பாசிட்டிவ் ஆகுதுன்னா, இப்போ வந்து இங்கே கிளாஸஸ் அப்படின்னு போய்க்குங்க. இங்கே கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதுதான் வந்து பேரண்ட் இன்டர்ஃபேஸ் கரெக்டாக. ஸோ கலெக்ஷன்களில் தான் வந்துட்டு கலெக்ஷன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆனது தான் லிஸ்ட்டு, அரே லிஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன் பேரண்ட்டுக்கும் இதுதான் வந்து பேரண்ட் கரெக்டாக. ஸோ இப்போ இதில் போனீங்கன்னா இங்கே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆனது தான் செட்டு, லிஸ்ட்டு, மேப்பு, சார்ட்டட் செட்டு, ஹேஷ் செட்டு, அரே லிஸ்ட்டு, கலெக்ஷன், அரேஸு, அப்ஸ்ட்ராக்ட் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு டிஃபால்ட் மெத்தடாக ஸ்ட்ரீம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரீமுங்கிற மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால தான் வந்துட்டு நம்ம லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு போடுறப்ப வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரீமோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அப்ளை பண்ண முடியுது. ஓகே. ஓகே கமிங் டு திஸ் எக்ஸாம்பிள். இப்போ இந்த கோடை வந்துட்டு எப்படி நான் ஸ்ட்ரீம்ஸை வச்சு இது பண்ணலான்னு மட்டும் பார்க்கலாம். லேட்டர் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன். இப்போ வந்து நமக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மெத்தடை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பராக இருக்கிறத மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கணும் கரெக்டாக. ஸோ ஈவன் நம்பர் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அக்செப்ட் ப்ரிடிகேட். நான் ப்ரிடிகேட் பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ரிடிகேட்டுங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இதை உள்ளே போனீங்கன்னா இந்த ஃபில்டருங்கிற மெத்தட் வந்து ஸ்ட்ரீம் டாட் ஜாவா அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு இந்த மெத்தட் வந்து கால் ஆகுது கரெக்டாக. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபில்டர் அக்செப்ட் ப்ரிடிகேட். ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணணும், இந்த நம்பர்ஸில் இந்த கண்டிஷன் மட்டும் நமக்கு அப்ளை பண்ணணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஈச் நம்பருக்கு, ஏன்னா ஸ்ட்ரீம்ஸ் போட்டாலே அதை ஐட்ரேட் பண்ணிக்கும், ஒவ்வொரு நம்பருக்கும் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணிக்கும். ஸோ என் லேம்டா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு என் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஈவன் நம்பராக இருக்கிறத வந்துட்டு ஃபில்டர் பண்ணி இந்த பிளாக் வந்து கொடுத்துரும் கரெக்டாக. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே வர்ற டேட்டா வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஈவன் நம்பர்ஸ் டாட் ஆட் அப்படிங்கிற ஆட் பண்ணுறாங்க கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக டூ லிஸ்ட் அப்படிங்கிற டெர்மினல் ஆப்ரேஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டுட்டு சம் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டூ லிஸ்ட் கால் பண்ணுறீங்க. ஓகே. இதில் வர்ற ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ரிசல்ட்டாக வச்சுக்கலாம். லிஸ்ட் இன்டீஜர், இது வந்து இன்டீஜர் டைப் வந்து கிடைக்கும். இதில் வந்து நான் ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு சேம் ஆப்ரேஷன் எப்போ இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சிஸ்டம் அவுட் போட்டுட்டு ஃப்ரம் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்ரம் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்து வந்திருக்கும். அதை ரன் பண்ணுறேங்க. ஸோ ஃப்ரம் ஸ்ட்ரீம்ஸுங்கிறதும் நமக்கு ஒரே அவுட்புட் தான் வந்திருப்பீங்க. மெயினாக அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் வந்துட்டு இவ்வளோ லைன் ஆஃப் கோட் எழுதுறதுக்கு ஜஸ்ட் ஒன் லைனில் வந்துட்டு எனக்கு அந்த லாஜிக் வந்து எழுதிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ட்ரொடக்ஷன். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன், கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்துட்டு இருக்கிற எல்லா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் இட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.